ப்ரீவியஸ் செஷன்ல நாம ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு தேவையான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன, டேட்டா டைப்ஸ், அதனுடைய டிக்ளரேஷன்ஸ், இன்புட் ஸ்டேட்மெண்ட், ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நாம எப்படி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜேடிகே அப்படிங்கிற டெவலப்மெண்ட் கிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்க அதை என்விரான்மெண்ட் சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல அதுக்கான பாத், தட் இஸ் ஜேடிகேல பின் வரைக்கும் உள்ளதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த பாத்தையும் செட் பண்ணி. அடுத்தது நாம எப்படி ஒரு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ உங்க ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒர்க் பண்றதுக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டி டிரைவ்ல ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. VIDEO. இதுதான் உங்களுக்கான ப்ரோக்ராம் ஃபோல்டர் அப்படின்னு அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபோல்டருக்குள்ள தான் நான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி சேவ் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற எடிட்டர் நோட்பேட். நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணுங்க, நெட்பீன் ஐடி யூஸ் பண்ணுங்க, எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுங்க, இன்டெலிஜே யூஸ் பண்ணுங்க, நோட்பேட் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா நான் நோட்பேட் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வசதியா இருக்கும். அதனால ஸோ சம்டைம்ஸ் நாம விஎஸ் கோட்லயே இல்ல சம் அதர் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த எடிட்டர் அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே விசிபிலிட்டி சரியா இருக்காது. அதனால நான் நோட் பேட என்னுடைய ஃபாண்ட் சைஸுக்கு செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் மெசேஜை எப்படி நாம டிஸ்பிளே பண்றது, அதை எப்படி நாம சேவ் பண்ணணும், எப்படி கம்பைல் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். கிளாஸுக்கான ஒரு நேம், மெசேஜ டிஸ்பிளே பண்றதுனால எம்எஸ்ஜின்னு வச்சுக்கிறேன். இதுல நான் எம் கேபிட்டல்ல போட்டிருக்கிறேன் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. பட் என்னுடைய பிராக்டிஸ் அது எம் கேபிட்டல். அடுத்தது நான் ஒரு டேப் செட் பண்ணிருக்கிறேன். அந்த டேபும் ரூல் எல்லாம் கிடையாது, தனித்தனி பாடி எது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி வச்சுக்கிறேன். தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main of string arg of open close. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ் இங்க முடியுது, ஃபங்க்ஷன் இங்க முடியுது, தனித்தனி பாடி. இன்னர் மோஸ்ட் பேராந்திசிஸ் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணும். இது ரூல். அதுபடி நான் ஒர்க் பண்றேன். ஒரு அவுட்புட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of my first ஜாவா கோட் அப்படின்னு எழுதிக்கிறேன். இத எம்எஸ்ஜி அப்படிங்கிற நேம்ல அந்த வீடியோங்கிற ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கிறேன். டி டிரைவ்ல வீடியோ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள கிளாஸ் நேம் எம் கேபிட்டல் அங்க வச்சிருந்தா இங்கேயும் அதே மாதிரி எம்எஸ்ஜி டாட் ஜாவா. இமிடியேட்டா கமாண்ட் விண்டோ ஓபன் பண்றேன். அதுல டி டிரைவுக்குள்ள மூவ் பண்றதுக்கு டி கோலன் then cd அப்படினாக்க change into directory video. இப்போ நான் கம்பைல் பண்றேன். java c msg.java, எரர் எதுவும் இல்ல, ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துருச்சு. இப்போ நான் ரன் பண்றேன் java msg. you see the result, my first java. இப்படித்தான் ஒரு ப்ரோக்ராம் நாம இனிஷியேட் பண்ணோம். சோ பேசிக்கான மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. இப்போ கிளாஸ் அந்த கீவேர்ட்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது. எம்எஸ்டி அது உங்க சாய்ஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதுல எல்லாம் போய் கேரக்டர் மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாமே கேபிட்டல், ஸ்மால் லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸ்ட்ரிங்ல எஸ் கேபிட்டல் அப்படின்னா எஸ் கேபிட்டல் மாத்தக்கூடாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் எஸ் கேபிட்டல் எஸ் கேபிட்டல் மாத்தக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர்லயோ சின்டாக்ஸ்லயோ எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. யூசருக்கான ஆப்ஷன் வித்தின் டபுள் கோட் யூ கேன் ரைட் எனிதிங். நீங்க அதுக்குள்ள கேப்ஸ்லயோ ஸ்மால்லயோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க.
கிளாஸ் நேம் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கிறதுக்கு என்னென்ன ரூலோ அந்த ரூல் எல்லாமே இங்கே உண்டு. இது ஒரு ப்ரோக்ராம் எப்படி நாம ஸ்டார்ட் பண்ணோம். தென் இப்ப எனக்கு 2 நம்பர் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றது? நியூ ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் சப்போஸ் நான் ஆட்னு வச்சுக்கிறேன். தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main of string arg of இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2 நம்பர் நான் ஒன்ன 10 வச்சுக்கிறேன், இன்னொன்னு 20 வச்சுக்கிறேன். ஓகே, எப்பவுமே எந்த லாங்குவேஜ்லயுமே ஒரு டேட்டா இந்த மாதிரி அப்ரப்டா நிக்காது. 10 20 அப்படியெல்லாம் எங்கேயுமே இருக்காது. கண்டிப்பா அது ஒரு வேரியபிள் நேம்ல தான் ஹோல்ட் ஆகும். சோ n1 equal to 10, n2 equal to 20. அப்ப இந்த இடத்துக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 10ங்கிற நம்பர் n1 அப்படிங்கிற வேரியபிள்ல ஹோல்ட் ஆகுது, 20ங்கிற நம்பர் n2ங்கிற வேரியபிள்ல ஹோல்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராமுக்குள்ள நீங்க எங்கெல்லாம் n1ஐயும் n2ஐயும் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் 20 10 அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும். தென் ரொம்ப முக்கியமா இது என்ன டைப்ங்கிறத கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகும். இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லேட்டஸ்டா பைத்தான்லயோ இல்ல ஸ்கிரிப்ட்லயோ இன்டிஜர் ஃப்ளோட் என்னால நீங்க சொல்ல வேண்டாம். டைரக்டா அந்த டேட்டாவை அதுவே எடுத்துக்கும். அதனால அதுக்கு என்ன பேருனாக்க வேரியன்ட் அப்படின்னு பேரு. பட் இங்க நாம கண்டிப்பா டேட்டா டைப், அதை ஃபாலோ பண்ணி வேரியபிள் நேம், அதை ஃபாலோ பண்ணி டேட்டா, இப்படித்தான் இருக்கணும். Now sum equal to ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். n1 plus n2 அப்படின்னா இந்த sum அப்படிங்கிற வேரியபிளும் என்ன டைப் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இப்போ n1 இருக்கிற இடத்துல 10 இருக்கு, n2 இருக்கிற இடத்துல 20 இருக்கு. 10 plus 20 30 அப்படிங்கிற ரிசல்ட் sum அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஹோல்ட் ஆகுது. இப்போ இதோட ரிசல்ட் 30 sumல இருக்கு. அப்ப அந்த அவுட்புட்டை நான் ஸ்கிரீன்ல பார்க்கிறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் சம் அப்படின்னு கொடுத்துறேன். எப்பவும் போல மேல இருக்கிற கிளாஸ் நேம்லயே அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்றேன். add.java அப்படின்னு வச்சுக்கிறேன். கமாண்ட் விண்டோ ஓபன் பண்ணி java c add.java அப்படின்னு முடிச்சுக்கிறேன். தென் இமிடியேட்டா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். java add the result is 30. இந்த 30 முன்னால இது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா the sum is அப்படின்னு ஒரு யூசர் ஐடென்டிபிகேஷன் மெசேஜ் நீங்க போட்டுக்கலாம். அப்படி போடுறதா இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் உங்க அவுட்புட்டையும் பிளஸ் அப்படிங்கிற ஆபரேட்டர் வச்சு கன்காட்டினேஷன் பண்ணிக்கங்க. Now the result is the sum is 30 அப்படின்னு டிஸ்பிளே ஆகி இருக்கு. சோ இது வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய ஃபார்முலா அண்ட் மேத்தமேட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை அடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ட்ரை பண்ணுங்க.